திருப்பத்தூர் பள்ளி வளாகத்தில் மாணவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனால் பள்ளிக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புகழேந்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் புகழேந்தி, விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக திவ்யா. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி, இவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டோமினி ஷாவியோ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதாக பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களிடம் கூறிய நிலையில் அதிர்ந்து போன பெற்றோர்கள் தனது மகனை காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று அதே பள்ளியில் உள்ள பூட்டு போட்டு மூடப்பட்டிருந்த கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்படுறாரு. இதனை அறிந்த பெற்றோர்கள் கத்தி கதறி அழுதி பள்ளியில் உள்ள கிணற்றில் முகப்பு இருப்பு கம்பியில் பூட்டியிருந்த நிலையில் எவ்வாறு அந்த கிணற்றில் விழுந்தான் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில் பள்ளியை மூட வேண்டும், மேலும் பாதிரியாரை கைது செய்ய வேண்டும், தனது மகன் சாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து நேற்று சாலை மறியலில் மற்றும் திருப்பத்தூர் நகர காவல் நிலைய முற்றுகை என பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். மேலும் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு மாணவன் முகிலனுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதித்தனர். பின்னர் பாதிரியாரை கைது செய்து பள்ளிக்கு சீல் வைக்க வேண்டும் என கூறி உடலை வாங்க மறுத்தனர். இதன் காரணமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையிலே மாணவன் முகிலனுடைய உடல் தற்போது உள்ளது. அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலா தேவி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பாதிரியார் ஜோஸ் மாணிக்கத்தை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் டொமினிக் சாவியோ அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கு இன்று விடுமுறை அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக அப்பள்ளிக்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிந்து வருகின்றனர். மேலும் பள்ளியில் ஏதும் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி புகழேந்தி.